தமிழக சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் காவல் உதவி ஆய்வாளர் பணிக்கான எழுத்துத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. 8:30 மணிக்குள் தேர்வு மையத்துக்கு வர அறிவுறுத்தல். புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் மற்றும் நகல் மின்னணு குடும்ப அட்டைகளை பயனாளிகளின் விருப்பத்தின் பேரில் அஞ்சல் வழியாக இருப்பிடத்திற்கு அனுப்பி வைக்க உத்தரவு. தமிழக அரசு அரசாணை வெளியீடு. தமிழகம் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கையூட்டு வாங்கும் காவல்துறையினருக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை மட்டுமல்லாமல் குற்றவியல் நடவடிக்கையும் எடுக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகம் புதுவையில் அதிகரித்து வரும் தினசரி கொரோனா பாதிப்பு. கொரோனா தடுப்பு விதிகளை மக்கள் பின்பற்ற வேண்டுகோள். புதுச்சேரியில் ரசாயன ஸ்ப்ரே அடித்து விற்பனைக்கு அனுப்பப்படும் வாழைத்தார்கள். ரசாயனம் மூலம் பழங்களை பழுக்க வைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. மதுரையில் 15 கோடி ரூபாய் மதிப்புடைய திமிங்கல எச்சத்தை கடத்திய 3 பேர் கைது. 11 கிலோ திமிங்கல எச்சத்தை கைப்பற்றி காவல்துறை நடவடிக்கை. தமிழக கோவிலில் இருந்து திருடப்பட்டு வெளிநாடுகளுக்கு கடத்த இருந்த 2 பஞ்சலோக சிலைகள் மீட்பு. 2 பேரை கைது செய்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் சேதமடைந்துள்ள அரசு பள்ளி கட்டடம் உடனடியாக இடித்து அப்புறப்படுத்த பெற்றோர் வலியுறுத்தல். அறுவடை மற்றும் நடவு பணி சமயத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை செயல்படுத்தினால் கூலியால் கிடைக்காமல் விவசாயம் அழியும். கடலூர் மாவட்ட விவசாய குறைதீர்ப்பு கூட்டத்தில் விவசாயி கதறல். மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை மாநிலம் முழுவதும் அமல்படுத்தும் வகையில் திட்டம் வகுத்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேனி மாவட்ட நெல் கொள்முதல் நிலையங்களில் லஞ்சம் கேட்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. பலமுறை புகார் மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என புகார். முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை வரலாறு காணாத வகையில் உயர்வு. ஒரே நாளில் 15 காசு அதிகரித்து 5.35 காசாக விலை நிர்ணயம். தரம் பிரித்து கொடுக்கும் குப்பைகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் ஒன்றாக கொட்டி கலந்து விடுவதாக உதகை தூய்மை பணியாளர்கள் புகார். பணிச்சுமை அதிகரிப்பதாக கூறி நகராட்சி அலுவலகம் முன் கண்டன ஆர்ப்பாட்டம். கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் அக்னிபத் திட்டத்தின் கீழ் இந்திய விமானப்படையில் சேர்வதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளது. எல்லை பாதுகாப்பு படையினருக்கு கூடுதல் வலு சேர்க்கும் விதமாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ள அதிநவீன ராணுவ வாகனங்கள் லடாக் எல்லைப் பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்திய புலனாய்வு பணியகத்தின் இயக்குநராக IPS அதிகாரி தபன்குமார் தேகாவும், நிதி ஆயோக்கின் தலைமை நிர்வாக அதிகாரியாக IAS அதிகாரி பரமேஸ்வரன் ஐயரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். நிலநடுக்கத்தால் 1000க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு சிறப்பு விமானத்தில் நிவாரணப் பொருட்களை மத்திய அரசு அனுப்பி வைத்துள்ளது. பாகிஸ்தானில் நிதி நெருக்கடியை சமாளிக்கும் நடவடிக்கையாக பெரிய தொழிற்சாலைகளுக்கு 10% கூடுதல் வரி விதிக்கப்படுவதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அறிவித்துள்ளார்.
ஐரோப்பிய ஒன்றியத்தில் உக்ரைனுக்கு உறுப்பினர் அந்தஸ்து வழங்க அதன் உறுப்பு நாடுகள் சம்மதம் தெரிவித்ததற்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நன்றி தெரிவித்துள்ளார். உக்ரைனில் டான்பாஸ் பிராந்தியத்தில் 2000க்கும் மேற்பட்ட உக்ரைன் வீரர்களை ரஷ்ய படையினர் சுற்றி வளைத்துள்ளதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியமும் நாட்டோவும் சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி வருவதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார். தமிழக சீருடை பணியாளர் பணியிடங்களுக்கு நேரடி சார்பு ஆய்வாளர் மற்றும் ஆயுதப்படை பதவிக்கான எழுத்துத் தேர்வு இன்றும் நாளையும் நடைபெற உள்ளது. தேர்வு எழுத வரும் நபர்கள் கண்டிப்பாக கைபேசி, கால்குலேட்டர், ப்ளூடூத் உள்ளிட்ட சாதனங்களை கொண்டு வரக்கூடாது என்றும் முகக்கவசம் கண்டிப்பாக அணிந்து வர வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்வர்கள் 8:30 மணிக்குள் தேர்வு மையத்திற்கு வந்துவிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். புதிய மின்னணு அட்டை மற்றும் நகல் மின்னணு குடும்ப அட்டைகளை பயனாளிகளின் விருப்பத்தின் பேரில் அஞ்சல் வழியாக இருப்பிடத்திற்கு அனுப்பி வைப்பது தொடர்பாக அரசாணை வெளியிட்டுள்ளது. அதற்கான விருப்பத்தை தெரியப்படுத்தும் வகையில் இணையதளத்தில் அதற்கான வசதி செய்யப்படும் எனவும், குடும்ப அட்டைக்கான அஞ்சல் செலவு கட்டணமாக 25 ரூபாயை ஆன்லைனில் செலுத்தும் வசதி செய்யப்படும் என அந்த ஆணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 1063 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் கொரோனா வைரஸால் ஏற்படும் தினசரி பாதிப்புகளின் எண்ணிக்கை கடந்த சில நாட்களாக மீண்டும் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் ஒரே நாளில் 1063 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து மாநிலத்தில் சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 5174 உயர்ந்துள்ளது. இதேபோல புதுச்சேரியில் நேற்று ஒரே நாளில் 42 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து அங்கு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 182 உயர்ந்துள்ளது. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலையை 15 காசுகள் உயர்த்தி ₹5.35 விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2 தினங்களுக்கு முன் 10 காசு விலை உயர்த்தி ₹5.20 விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் 15 காசுகள் உயர்த்தப்பட்டு ₹5.35 விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. இதுவரை இல்லாத வகையில் முட்டை விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கடந்த 2020ஆம் ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதி முட்டை ஒன்றின் அதிகபட்ச விலை ₹5.25 கொள்முதல் செய்யப்பட்டதே அதிக விலையாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. கையூட்டு வாங்கும் காவல்துறையினருக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை மட்டுமல்லாமல் குற்றவியல் நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவலர்கள் லஞ்சம் பெற்றது தொடர்பான வழக்கு ஒன்றின் விசாரணையின் போது கருத்து தெரிவித்த நீதிபதி, இந்த சமுதாயத்தையும் அரசின் நலத்திட்டங்கள் அமல்படுத்தப்படுவதையும் ஊழல் செல்லரிக்கச் செய்கிறது என வேதனை தெரிவித்தார். மேலும் கையூட்டு வாங்குவதை கட்டுப்படுத்த உள்துறை செயலாளர், டிஜிபி ஆகியோர் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்திய நீதிபதி, சம்பந்தப்பட்டவர்கள் மீது வெறும் துறை ரீதியான நடவடிக்கையை மட்டும் எடுக்காமல் வழக்கு பதிவு செய்து குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் இலங்கையில் விலைவாசி உயர்வு, எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளிட்ட பல பிரச்சனைகள் நிலவி வருகின்றன. இந்நிலையில் எரிபொருள் வாங்க இயலாத காரணத்தால் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு கிறிஸ்தவ மதகுரு குதிரை வண்டியில் தேவாலயத்திற்கு சென்று வருகிறார். சாலையில் இவர் குதிரை வண்டியில் செல்வதை மக்கள் வியப்புடன் பார்த்து வருகின்றனர். அறுவடை மற்றும் நடவு பணி சமயத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை செயல்படுத்தினால் கூலி ஆள் கிடைக்காமல் விவசாயம் அழியும் நிலைக்கு தள்ளப்படும் என மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் முறையிட்டுள்ளனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாய குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய விவசாயிகள், கூலி ஆட்கள் கிடைப்பதில் சிரமம் இருப்பதால் அறுவடை பணி மேற்கொள்ளும் போதும் நடவு பணி மேற்கொள்ளும் போதும் 100 நாள் வேலை திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என கேட்டுக்கொண்டனர். கிசான் திட்டத்தில் பலருக்கு பணம் கிடைக்காதது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதில் அளித்த அதிகாரிகள், பல காரணங்களுக்காக 25,415 பேர் மீது சந்தேகத்தின் அடிப்படையில் நிறுத்தி வைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தனர்.
விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் முரளிதரன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது வந்த விவசாயி ஒருவர் கம்பம் அருகே கூடலூர் பகுதியில் சாமி வாய்க்காலுக்கு போடப்பட்ட தடுப்பணை சேதமடைந்துள்ளதாகவும் இதனால் வாய்க்காலில் தண்ணீர் வராமல் 400க்கும் மேற்பட்ட ஏக்கர் பாசன நிலங்கள் வறண்டு உள்ளதாக கூறினார். இதுவரை 50 மனுக்கள் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் 51வது முறையாக கோரிக்கை மனுவுடன் வந்திருப்பதாக விவசாயி தெரிவித்தார். இந்த மனு மீது நடவடிக்கை எடுக்க பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு ஆட்சியர் உத்தரவிட்டார். எங்கள் பகுதியில் வந்து பார்த்தோம்னா 400 ஏக்கர் நெல் விவசாயம் நாங்கள் பண்ணிட்டு வரோம். எங்கள் விவசாயிகளுக்கு தேவையான தண்ணி வர்ற வாய்க்கால் பகுதி சாமி வாய்க்கால்னு சொல்லுவாங்க. அந்த சாமி வாய்க்கால் பகுதி தலைமை பகுதியில் மதகு வேலை செய்யாமல் இருக்குது. அந்த தடுப்பு சுவர் பொதுப்பணித்துறை கட்டி வச்ச தடுப்பு சுவரில் ஓட்ட விழுந்து தண்ணி ஊரா வீணாக போகுது. அதனால் கடைசி வரைக்கும் எங்களுக்கு வந்து தண்ணி வந்து சரிவர தேறதில்லை. விவசாயிகளுக்கு தேவையான விவசாயம் பண்ணுறதுக்கு தேவையான தண்ணி எங்களுக்கு கிடைக்கல. இது சம்பந்தமாக நாங்கள் வந்துட்டு 51 தடவை வந்துட்டு கலெக்டர் ஆஃபீஸில் மட்டும் மனு கொடுத்துருக்கோம். நாங்கள் அந்த மனு கொடுத்ததுக்கு எந்தவித ஒரு நடவடிக்கையும் சும்மா ஒரு ஃபோனில் கூட கூப்பிட்டு எங்களை வந்துட்டு ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொன்னது கிடையாது. இதனால் வந்து 400 ஏக்கர் விவசாயம் பாதிக்குது, எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்குது. தொடர்ந்து பேசிய விவசாய சங்க பிரதிநிதி, தேனி மாவட்டத்தில் உள்ள வேளாண் கூட்டுறவு நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் ஒரு மூட்டை நெல்லுக்கு 60 ரூபாய் லஞ்சம் பெற்ற பின்பே கொள்முதல் செய்யப்படுகிறது என்றும் குற்றச்சாட்டை முன்வைத்தார். கூடலூரில் நேரடி நெல் கொள்முதல் மையத்தில் நிறைய ஊழல் நடந்ததுக்காக நாங்கள் வந்து தொடர்ச்சியாக மனு கொடுத்து அதன் அடிப்படையில் மாநிலம் முழுக்க இங்கே நேரடியாக நெல் கொள்முதல் மையத்தில் ஒரு மூடை ஒன்றுக்கு 40 கிலோ கொண்ட மூடை ஒன்றுக்கு 60 ரூபா லஞ்சமாக வந்து ரசீது போடாமல் அந்த அதிகாரிகளால் வாங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக 1000 கோடிக்கு மேலே ஊழல் நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை நாங்கள் தொடர்ச்சியாக பதிவு பண்ணி வரோம். மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை மாநிலம் முழுவதும் அமல்படுத்தும் வகையில் திட்டம் வகுத்து சமர்ப்பிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் அமலுக்கு வந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வில் இவ்வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மலைவாச ஸ்தலங்கள் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் இத்திட்டத்தை ஏன் அமல்படுத்தக்கூடாது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இத்திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து அரசின் கருத்தை அறிந்து கூற அவகாசம் கோரினார். இதையேற்ற நீதிபதிகள் ஜூலை 15ஆம் தேதிக்குள் இத்திட்டத்தை சமர்ப்பிக்க அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை 15ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் SRM ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தில் 2021-22 கல்வியாண்டில் பயின்றவர்களுக்கு 2022ஆம் ஆண்டிற்கான பணி நியமன வளாக தேர்வு அண்மையில் நடைபெற்றது. இதில் நிறுவனத்தில் பயின்றவர்கள் கப்பல், விமானம், நட்சத்திர ஹோட்டல்கள் உள்ளிட்டவைகளில் ஜூனியர் சோச் செஃப், CDP, உதவி CDP, பேக்கரி செஃப், ஹவுஸ் கீப்பிங் என பல்வேறு பிரிவுகளில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மாதம் $735 ஊதியத்தில் பணி நியமனம் பெற்றனர். ரத்தனவேல் பாண்டியன் என்ற மாணவர் $845 ஊதியத்தில் பணி நியமனம் பெற்றார். பணி நியமனம் பெற்ற அனைவரையும் SRM பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் பாரிவேந்தர் MP பாராட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ரசாயன ஸ்ப்ரே அடித்து வாழைத்தார்கள் விற்பனைக்கு அனுப்பப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பெரிய மார்க்கெட்டில் சில கடைகளில் பழங்கள் ரசாயன மருந்துகள் மூலம் பழுக்க வைக்கப்படுவதாக புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. இந்த நிலையில் இதனை நிரூபிக்கும் வகையில் ஒருவர் எவ்வித அச்சமுமின்றி வாழைத்தார்கள் மீது ரசாயன ஸ்ப்ரே அடித்து வண்டிகளில் ஏற்றுகிறார். இதனை சமூக ஆர்வலர் ஒருவர் வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். ரசாயனம் பயன்படுத்தி பழுக்க வைக்கப்படும் பழங்களை தொடர்ந்து சாப்பிடும் நபர்களுக்கு பல உடல்நல பிரச்சினைகள் ஏற்படும் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். எனவே ரசாயனம் மூலம் பழங்களை பழுக்க வைப்பவர்கள் மீது புதுச்சேரி அரசும் உணவு பாதுகாப்புத்துறையும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். டிஜிட்டல் இந்தியா வார விழாவில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாட ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 இயற்கை விவசாயிகள் தேர்வாகியுள்ளனர். மத்திய அரசின் டிஜிட்டல் இந்தியா வார விழா டெல்லியில் வரும் ஜூலை 1ஆம் தேதி தொடங்கி 7ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. முதல் நாள் நிகழ்ச்சியில் பொதுமக்கள், விவசாயிகள் மற்றும் அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாட உள்ளார். இந்நிலையில் பிரதமருடன் கலந்துரையாட ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அடுத்த கோரைப்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்த ராமர், தரைக்குடி கிராமத்தைச் சேர்ந்த முத்துராமலிங்கம் ஆகிய 2 இயற்கை விவசாயிகள் தேர்வாகியுள்ளனர். பிரதமருடன் கலந்துரையாட கிடைத்த வாய்ப்பு தங்களுக்கு ஒப்பற்ற மகிழ்ச்சியை தருவதாக இருவரும் தெரிவித்தனர்.
கிட்டத்தட்ட நான் ஒரு இயற்கை விவசாயம் வந்து ஒரு 10-20 வருஷமாக இயற்கை மூலிமா வந்து விவசாயம் பண்ணிட்டு வரேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இயற்கை முதல்ல ஒரு தரமான ஒரு விதைகள் வந்து அரசு சம்மந்தப்பட்ட விதைகள் வந்து சீடு பாம்பு மூலிமா வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 டன்னு வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா இந்த ஏரியாவில் எப்படி நம்மகிட்ட செலெக்ஷன் பண்ணி நம்மகிட்ட கொடுக்குறாங்கன்னா அந்த பம்ப் செட்டு கிணறு இருக்கிறனால நம்ம அதை மழையே இல்லாதனாலும் அவங்களுக்கு விதைக்கு மற்ற விவசாயிகளுக்கு பூரா விதைக்கு தயார் பண்ணுற அளவுக்கு நாம் வந்து விவசாயம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அரசு கவர்மெண்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கன்னியாகுமரி மீனவ கிராமத்தில் 10ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. குமரி மாவட்டம் வள்ளவிலை மீனவ கிராமத்தில் அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் 23 மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி 100% தேர்ச்சி பெற்றதுடன் 5 மாணவிகள் 400க்கு மேல் மதிப்பெண்களையும் மற்ற மாணவர்கள் 350க்கு மேல் மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். இந்நிலையில் இந்த கிராமத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்து வருபவர்களின் சங்கம் சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் முதல் 2 இடங்களை எட்டிய மாணவிகளுக்கு நிதி உதவி வழங்கி பரிசளித்து மற்ற மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இதுபோல் பள்ளி ஆசிரியர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. எங்க வள்ளோல ஸ்கூல்ல போன வருஷம் 10ஆம் கிளாஸ் தொடங்கி 23 பேர் படிச்சதுல எல்லாருமே தேர்ச்சி பெற்றதுல எனக்கு மிக சந்தோஷம். அதுல 5 பேர் 400க்கு மேல மதிப்பெண் எடுத்ததுல நான் ஒரு ஆளா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. புதுக்கோட்டையில் சுய உதவி குழுக்களின் தயாரிப்பு மற்றும் கைவினைப் பொருட்களின் கண்காட்சி நேற்று தொடங்கி வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. சுய உதவி குழுக்களின் தயாரிப்புகள் மற்றும் கைவினைப் பொருட்களின் கண்காட்சிக்கு மாவட்ட வழங்கல் மற்றும் விற்பனை சங்கத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர். மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு தொடங்கி வைத்த இக்கண்காட்சியில் சுய உதவி குழுக்களால் தயார் செய்யப்பட்ட குந்தன் ஜுவல்லரி, டெரக்கோட்டா பொம்மைகள், தஞ்சாவூர் ஓவியங்கள் என கலைப்பொருட்களும் மற்றும் தயார் நிலை உணவுப் பொருட்களும் வந்திருந்தவர்களை கவர்ந்தன. தொடர்ந்து ஆர்வத்துடன் தங்களுக்கு தேவையான பொருட்களை வந்திருந்தவர்கள் வாங்கி சென்றனர். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி காவல்துறையினருக்கு எதிராக புகார்களை கொடுக்க தமிழகத்தில் காவல்துறை புகார் ஆணையங்கள் அமைக்கப்பட்டன. இதில் மாநில அளவில் உள்துறை செயலாளர் தலைமையில் டிஜிபி மற்றும் ஏடிஜிபி ஆகியோரும், மாவட்ட அளவில் ஆட்சியர் தலைமையில் காவல் கண்காணிப்பாளர் மற்றும் கூடுதல் கண்காணிப்பாளர்கள் ஆகியோரும் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டனர். எனினும் இது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்நிலையில் இதை விசாரித்த உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் முறையிட மனுதாரர்களுக்கு அனுமதி அளித்து மனுக்களை தள்ளுபடி செய்தது. தமிழகத்தில் உள்ள பழங்கால கோவில்களில் இருந்து திருடப்பட்டு வெளிநாடுகளுக்கு கடத்தப்படும் சிலைகளை மீட்க தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடலூர் மாவட்ட விருத்தாச்சலம் பகுதியில் உள்ள மகிமே தாஸ் என்பவரின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் 2 பஞ்சலோக சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. அதில் மாரியம்மன், பெருமாள் சிலைகளை வெளிநாடுகளுக்கு கடத்த திட்டமிடப்பட்டிருந்ததும் தெரியவந்துள்ளது. இதையடுத்து மகிமே தாஸ் மற்றும் அவரது கூட்டாளி பச்சமுத்து ஆகிய இருவரையும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேளாண் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட விவசாயிகளில் சிலர் டெல்லியில் விவசாயிகள் வேளாண் சட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்திய போது அவர்களுக்கு ஆதரவாக தமிழகத்தில் போராடிய விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அப்போது அதனை எதிர்த்து சில கட்சியைச் சேர்ந்த விவசாயிகள் கருத்து தெரிவித்தனர். இதனால் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதில் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்ற சில அதிகாரிகள் கூட்டத்தை முறையாக கவனிக்காமல் செல்போன்களில் மூழ்கியிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் தங்களின் குறைகளை கேட்காமல் தங்களை அவமதிப்பது போல் உள்ளதாக கூறிய விவசாயிகள் இதுகுறித்து ஆட்சியர் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர்.
திருச்சி பஞ்சப்பூரில் 110 ஏக்கரில் அமையவுள்ள ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தின் முதற்கட்டமாக தமிழக அரசு 349 கோடியே 98 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டுள்ளது. திருச்சி மாநகரில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க பஞ்சப்பூரில் 850 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த புதிய பேருந்து நிலையம் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இங்கு ஒரே நேரத்தில் 350 பேருந்துகள் நிற்கும் வசதி, வணிக வளாகம் போன்ற பல்வேறு வசதிகள் இடம்பெறவுள்ளன. இந்நிலையில் புதிய பேருந்து நிலையம் அமையவுள்ள பஞ்சப்பூர் இடத்தில் நவீன கருவிகளை கொண்டு சேட்டலைட் மூலம் சர்வே செய்யும் பணியினை மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் சேதமடைந்த அரசு பள்ளி கட்டிடத்தை அப்புறப்படுத்த பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்புவனத்தில் புஷ்பவனேஸ்வரர் ஆலயத்தின் தென்பகுதியில் தொடங்கப்பட்ட தெற்கு பள்ளி கூரை சேதமடைந்து விழத் தொடங்கியது. இதனையடுத்து புதிய பள்ளி கட்டப்பட்டு பள்ளி இடமாற்றம் செய்யப்பட்டது. ஆனால் பழைய பள்ளி கட்டிடத்தை இடித்து அப்புறப்படுத்தாமல் அப்படியே விட்டுவிட்டனர். இந்த நிலையில் அக்கட்டிடத்தை பலரும் கழிப்பறையாகவும் சட்டவிரோத செயல்கள் நடக்கும் இடமாகவும் மாற்றியுள்ளதால் அதனை இடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா பி சிங் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள், கிராம நிர்வாக அலுவலர்கள் பணிக்காக அலுவலகம் வருவதை அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும், ஆவினில் பால் கொள்முதல் அதிகரித்து வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மேலும் மரவள்ளி மதிப்பு கூட்டு பொருட்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மரவள்ளி உணவு திருவிழா நடத்தவும் கேட்டுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பேசிய ஆட்சியர், விவசாயிகளின் வேண்டுகோள்கள் குறித்து ஆலோசித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பல்வேறு கல்வி நிறுவன மாணவர்களுடன் போலீசார் இணைந்து மனித சங்கிலி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஆண்டுதோறும் ஜூன் 26ஆம் தேதி சர்வதேச போதை மருந்து ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி காவல்துறை சார்பில் கடந்த ஒரு வாரமாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. அந்த வகையில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை காவல் நிலையம் சார்பில் அப்பகுதியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் படிக்கும் 300க்கும் மேற்பட்ட மாணவர்களுடன் ஆசிரியர்கள் மற்றும் போலீசார் இணைந்து சுமார் 3 கிலோமீட்டர் வரை மனித சங்கிலி அமைத்து போதை மருந்து தடுப்பது குறித்தான விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அரியலூரில் ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் கோவிலில் உலக நன்மை வேண்டி பக்தர்கள் பால்குடம் மற்றும் காவடி எடுத்து வழிபட்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தாப்பளூர் ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா கடந்த 22ஆம் தேதி தொடங்கியது. உலக நன்மை வேண்டி நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு வேள்வி பூஜை நடைபெற்று அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம், அலகு காவடி, பூங்கரகம் எடுத்து ஊர்வலமாக வந்தனர். பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சுவாமி வீதி உலா மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சென்னை KK நகரில் கார் மீது மரம் விழுந்த விபத்தில் வங்கி பெண் மேலாளர் உயிரிழந்தார். அவரது தங்கையும் கார் ஓட்டுநரும் படுகாயமடைந்தனர். போரூர் மங்கலம் நகரைச் சேர்ந்த வாணிகபிலன் KK நகரில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் மேலாளராக பணியாற்றி வந்தார். இவர் நேற்று மாலை பணி முடித்து தனது தங்கை எழிலரசியுடன் காரில் வீட்டுக்கு சென்றுள்ளார். கார் KK நகர் லட்சுமண சுவாமி வீதியில் சென்றபோது அங்கிருந்த மரம் ஒன்று சாய்ந்து காரின் மீது விழுந்தது. இதில் பின் இருக்கையில் அமர்ந்திருந்த வாணிகபிலன் உடல் நசுங்கி உயிரிழந்தார். அவரது தங்கை எழிலரசியும் ஓட்டுநர் கார்த்திக்கும் பலத்த காயமடைந்தனர். 4:30 மணி சார், மரம் கீழே தண்ணீர் விழுந்தது. அந்த நேரத்தில் கார் வந்து மூவ் பண்ணின்னு மரம் அடிமரம் விழுந்தது. ஒரு ஆள் இங்கே விட்டு 2 பேர் படுகாயம். சம்பவ இடத்திற்கு சென்ற KK நகர் காவல்துறையினரும் அசோக் நகர் தீயணைப்புத் துறையினரும் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கார் மீது விழுந்த மரம் வெட்டி அகற்றப்பட்டதை அடுத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. மழைநீர் வடிகாலுக்காக பள்ளம் தோண்டிய போது மரத்தின் வேர்பகுதி மண்ணும் அகற்றப்பட்டதே இதற்கு காரணம் என தெரியவந்தது. இதுகுறித்து பள்ளம் தோண்டிய ஊழியர்களிடம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். பள்ளம் தோண்டும்போது மரத்தை வெட்டியிருக்க வேண்டும் அல்லது அவ்வழியே போக்குவரத்தை தடை செய்திருந்தால் இந்த துயரம் நடந்திருக்காது என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர்.
புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. வில்லியனூர், திருக்கானூர், பாகூர், மதகடிப்பட்டு, காலாப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. மதுரை நகரில் வெளி மாநிலத்திற்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 10 கிலோ அம்பர்கிரீஸ் எனும் திமிங்கல உமிழ்நீர் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மதுரைக்கு சுமார் 10 கிலோ மதிப்புடைய திமிங்கல உமிழ்நீரான அம்பர்கிரீஸ் எனும் பொருள் கடத்தி கொண்டுவரப்பட்டுள்ளதாக வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் வந்தது. இதையடுத்து மதுரை தெற்கு மாசி வீதி சின்னக்கடை தெருவில் உள்ள ஒரு நகை பட்டறையில் வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த 11 கிலோ திமிங்கலம் எச்சத்தை பறிமுதல் செய்ததுடன் இது தொடர்பாக நகை பட்டறை உரிமையாளர் ராஜாராம், சுந்தரபாண்டி மற்றும் டிரைவர் கவி ஆகிய 3 வரை கைது செய்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட திமிங்கல உமிழ்நீரான அம்பர்கிரீஸின் மதிப்பு 15 கோடி ரூபாய் எனவும் அவற்றை வெளி மாநிலத்திற்கு கடத்தும் நோக்கில் பதுக்கி வைத்திருந்ததும் தெரியவந்துள்ளது. வால்பாறையில் தேயிலை தோட்ட பகுதியில் காட்டு யானைகள் சென்ற வீடியோ வைரலாகி வருகிறது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே வாட்டர்ஃபால்ஸ் எஸ்டேட் பகுதியில் ஊமையாண்டி முடக்கு என்ற இடத்தில் திடீரென வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானைகள் தேயிலை தோட்ட குடியிருப்பு வழியாக சென்றன. அப்போது நபர் ஒருவர் யானைகளை பார்த்து மெல்ல மெல்ல ஒன்றும் தொந்தரவு இல்லை என்று சொல்லி யானைகளை அனுப்புகிறார். இக்காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. திருத்துறைப்பூண்டியில் மதுவிலக்குத்துறை சார்பில் போதை மருந்து பயன்பாடு மற்றும் கடத்தலுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி புதிய பேருந்து நிலையம் அருகே மதுவிலக்குத்துறை சார்பில் உலக போதை மருந்து பயன்பாடு மற்றும் கடத்தலுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. மாவட்ட வருவாய் அலுவலரால் தொடங்கி வைக்கப்பட்ட விழிப்புணர்வு பேரணி புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம் என முக்கிய பகுதிகள் வழியாக சென்று போதை பழக்கத்தினால் ஏற்படும் தீமைகளை விளக்கும் பதாகைகளை ஏந்தி சென்றது. இப்பேரணியில் அரசு அதிகாரிகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். உதகையில் தூய்மை பணியாளர்கள் நகராட்சி அலுவலகம் முன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சியில் வீடு மற்றும் இதர நிறுவனங்களின் தரம் பிரித்து சேகரிக்கும் குப்பைகளை சேமித்து வருவதாகவும் அதனை ஜேசிபி ஓட்டுநர்கள் ஒன்றாக சேர்த்து ஜேசிபி எந்திரம் மூலம் அள்ளுவதால் தங்களுக்கு பணிச்சுமை அதிகரிப்பதாகவும் புகார் தெரிவித்தனர். எனவே குப்பைகளை தரம் பிரித்து வாங்கவும் அதற்காக கூடுதல் பணியாட்களை பணியமர்த்தவும் வலியுறுத்தி உதகை நகராட்சி அலுவலகம் முன்பு தூய்மை பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.